வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி குறித்து மத்திய அமைச்சரும் பாஜக தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் தனியார் உணவகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி இறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, எங்களது தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் கூட்டணி தொடர்பாக ஆலோசனை நடத்தினோம். கடந்த தேர்தலில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் இந்த முறையும் நிற்கும். இதில் என்ஆர் காங்கிரசுக்கு 16 இடங்களும், பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு 14 இடங்கள். எந்த தொகுதிகளில் யார் நிற்பது என பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் தமிழகத்தில் என்ன கூட்டணி உள்ளதோ அதே கூட்டணி புதுச்சேரியிலும் தொடரும் என்றும், அதிமுக கடந்த முறை 5 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்த முறையும் அவர்களுடன் பேசி எத்தனை தொகுதி என்று ஒதுக்கப்படும் என கூறினார். BJP will have alliance with all other parties, and our main partner is NR Congress, and we are going for elections. National leadership, Narendra Modi, and state our leadership is Rangaswamy. This year, this next sir, you are going to have alliance with BJP or not? That is just a question. We are having alliance with all the parties actually. All is our like-minded. We are having an alliance with them, and we are continuing with them. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் தேர்தலுக்கான தேதியை தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ள நிலையில், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணிக்காக துணை ராணுவ வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி வந்துள்ள துணை ராணுவ வீரர்களுடன் புதுச்சேரி காவல்துறையினர் தற்போதிருந்தே வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய பேருந்து நிலையம், ராஜீவ்காந்தி சதுக்கம், மாநில எல்லைகளில் அண்டை மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய அனைத்து வாகனங்களிலும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கூச்சப்படாது, அதான் கம்பெனி எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டார்ல, நீ பார்க்க வேண்டியதான். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குளத்துமேடு வார்டு பகுதியில் உள்ள லூயி பிரகாசம் வீதி பகுதியில் சிதிலமடைந்திருந்த பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மூலம் 2025-2026 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் 25,25,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுறங்களிலும் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த பணிகளுக்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நீர் என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனி ராஜா, இளநிலை பொறியாளர் குப்புசாமி, நகராட்சி ஆய்வாளர் பரமானந்தம், ஒப்பந்ததாரர் ஜெயராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். முன்னாடி வா, பின்னாடி போய் நின்னுக்காத சாமி, எப்படிங்க எப்படிங்க அப்படி இங்க பாரு, இங்க பாருங்க. ஆனா எடுக்கவே இல்லை. சரி சரி சரி. எல்லாம் கொண்டு இல்லைங்களா அப்படியே எல்லாம் என்னாச்சா அகல் பண்ணி ஜோசப்பா ராஜனா போகிறோம்.
புதுச்சேரி வானரப்பேட்டையில் அமைந்துள்ள அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் வைகவி விஎஸ் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் சர்வீஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் 306வது இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இச்சாதனையை முன்னிட்டு பள்ளியில் பாராட்டு விழா மற்றும் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. டாக்டர் வைகவி டாக்டர் வேலு சரவணன் முத்துலட்சுமி தம்பதியினருக்கு மகளாக பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை தலைக்கோள் மற்றும் லிட்டில் ஏஞ்சல்ஸ் பள்ளிகளில் பயின்ற அவர் பின்னர் சங்கர வித்யாலயாவில் 5ஆம் வகுப்பு வரை பயின்றார். 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளியில் பயின்று 2016ஆம் ஆண்டு மேல்நிலைப் படிப்பை நிறைவு செய்தார். மருத்துவத்துறையில் ஆர்வம் கொண்ட இவர் அரசு பல் மருத்துவக் கல்லூரியில் BDS படிப்பை தேர்வு செய்து 2022இல் வெற்றிகரமாக முடித்தார். சமூக சேவையில் உள்ள ஈடுபாடு காரணமாக 2023ஆம் ஆண்டு சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கினார். ஆங்கில இலக்கியத்தை விருப்ப பாடமாக தேர்வு செய்து சுமார் 2½ ஆண்டுகளுக்கு தினமும் 8 முதல் 9 மணி நேரம் திட்டமிட்டு படித்தார். இவருடைய விடாமுயற்சியின் பலனாக தற்போது இந்திய தகவல் சேவை துறையில் பணியாற்றும் வாய்ப்பை பெற்றுள்ளார். பாராட்டு விழாவில் மாணவர்களுடன் உரையாடிய டாக்டர் வைகவி தனது வெற்றிக்கு அமலோற்பவம் பள்ளியில் கிடைத்த அடித்தளமே முக்கிய காரணம் என குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் அமலோற்பவம் பள்ளியின் மூத்த முதல்வர் அந்தோணிசாமி பேசுகையில் டாக்டர் வைகவியின் இச்சாதனை தற்போதைய மற்றும் எதிர்கால மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையும் என்று வாழ்த்தினார். பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் டாக்டர் வைகவி அவர்களுக்கு 8 கிராம் தங்க நாணயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தனது தாய் பள்ளிக்கு மீண்டும் வந்திருப்பது ஒரு முழுமையான சுற்றும் பயணம் நிறைவடைந்த உணர்வை தருவதாக டாக்டர் வைகவி நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். நடைபெற்று வரும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போரின் காரணமாக மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் கேஸ் விலை உயர்வும் அதிகரித்துள்ளது. மேலும் உணவகங்கள் மற்றும் பல்வேறு கடைகள் நடத்த முடியாமலும் இருந்து வருகின்றன. இதனால் ஊழியர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தில் இதில் பெருமளவில் பாதிப்படைந்துள்ளனர். இந்த தட்டுப்பாடு விலை உயர்வுக்கு காரணமான மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காமராஜர் நகர் மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சாரம் அவை திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இயக்க செயலாளர் கோபி தலைமையிலும் தலைவர் நிர்மலா கோபி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து இந்த தட்டுப்பாடு விலை உயர்வு தொடருமேயானால் எங்கள் போராட்டம் அரசுக்கு எதிராக தொடர்ந்து நடைபெறும் எனவும் இயக்க செயலாளர் கோபி எச்சரிக்கை விடுத்தார். பதவி விலகு வழங்கிடு. கேஸ் சிலிண்டர் உடனடியாக வழங்கிடு. கேஸ் சிலிண்டர் உடனடியாக வழங்கிடு. அரசு, மாநில அரசு, மத்திய அரசு, மாநில அரசு, மானங்கட்ட ஆட்சியே மத்திய அரசு, மாநில அரசு உடனடியாக கேஸை வழங்கு. புதுச்சேரி நேரு வீதியில் அமைந்துள்ள மீன் மார்க்கெட்டில் இன்று வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாஸ்பேட்டையில் உள்ள வள்ளி மீன் கடை உரிமையாளர் துறைமுகத்திற்கு மீன்பிடி படகுகள் வந்து சேர்ந்தவுடன் மீன்களை அதிக அளவில் நேரடியாக வாங்கி குவித்து வைத்துக் கொள்வதாகவும் இதனால் மற்ற மீன் வியாபாரிகளுக்கு மீன் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் அந்த மீன்களை ஐஸ் பெட்டிகளில் வைத்து பின்னர் மிகவும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதால் உள்ளூர் மீனவர் பெண்களின் வருமானமும் வியாபாரமும் கடுமையாக பாதிக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதனால் பெரும் இழப்பை சந்தித்து வந்த அவர்கள் ஒன்றிணைந்து நேரு வீதி, காந்தி வீதி சந்திப்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவலை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் VP ராமலிங்கம், விக்னேஷ் கண்ணன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீனவர் வியாபாரிகளின் கோரிக்கைகளையும் பிரச்சினைகளையும் கேட்டறிந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். பின்னர் அங்கு வந்த சீனியர் SP கலைவாணனிடம் இந்த பிரச்சினை குறித்து தெரிவித்தார். உங்களது கோரிக்கைகளை மனுவாக அளித்தால் தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சீனியர் SP கலைவாணன் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் மற்றும் மீனவர்களிடம் உறுதியளித்தார்.
புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகம் சார்பில் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நடைபெறவுள்ள தேர்தலை முன்னிட்டு பிரச்சார நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கழகத் தலைவர் நேர் என்கின்ற குப்புசாமி நல்ல ஆசீர்வாதத்துடன் தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடும் விநாயகத்திற்கு ஆதரவு திரட்டும் வகையில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணியை சேர்ந்த வசந்தி நேரு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட புதுப்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அப்போது கழகத் தலைவர் நேர் என்கின்ற குப்புசாமி மக்கள் சேவைகள் மற்றும் வெற்றி வேட்பாளர் விநாயகத்தின் சமூக பணிகள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்து வாக்குகள் சேகரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் அன்பழகன், கணேஷ், மணிமாறன், கந்தவேலு, ஆனந்த் ரங்கசாமி, சுரேஷ், லட்சுமி நகர் சண்முகம், மகளிர் அணி நிர்வாகிகள் காமாட்சி, சாந்தி, ஜகத்தா, சுதா ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்வில் நேயம் மக்கள் கழக மகளிர் அணியினரை சேர்ந்த மகளிர் கழக பிரமுகர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். போடுமா, நீ போடுமா. இப்படி பாருமா, போட்டு இப்படி பாரு. வெற்றி வேட்பாளர் விநாயகர் வாழ்க, நேரமலை வாழ்க. புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த ஷர்மிளா தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். இவரை வானரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் ஒரு தலையாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஜோசப்பிற்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 1 மாதமாக ஷர்மிளா செல்லும் இடங்களுக்கு பின்தொடர்ந்து சென்று தன்னை காதலிக்குமாறும் தன்னுடன் பேசுமாறும் அவர் தொடர்ந்து வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட ஷர்மிளா பெரியகடை காவல் நிலையம் மற்றும் ஒதியஞ்சாலை காவல் நிலையம் ஆகிய காவல் நிலையங்களில் புகார் அளித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணா சாலையில் இயங்கி வரும் தனியார் ஜவுளி நிறுவனத்தில் பணியை முடித்துவிட்டு அண்ணா சிலை அருகே உள்ள உழவர் சந்தை வழியாக வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு பெட்ரோலுடன் காத்திருந்த ஜோசப் மீண்டும் தன்னை காதலிக்குமாறு வற்புறுத்தியுள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த ஜோசப் தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை ஷர்மிளா மீது ஊற்றி தீ வைத்துள்ளார். இதில் தீ வேகமாக பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா சுமார் 100 அடி தூரம் ஓடி சென்று கீழே விழுந்துள்ளார். உடல் முழுவதும் 85% தீ காயங்களுடன் உயிருக்கு போராடிய அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பினர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் 15 மணி நேரத்திற்கு பிறகு சிகிச்சை பலனின்றி ஷர்மிளா உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்திய ஒன்றிய அரசின் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் வீட்டு உபயோக வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை முறையே ரூபாய் 60 114 உயர்த்தியுள்ளது. இந்த விலை உயர்வுக்கு மேற்காசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தையும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளின் யுத்தவெறி தாக்குதலால் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளையும் காரணம் காட்டியுள்ளது. நீடித்த அமைதி மற்றும் நிலைத்த சமாதானத்திற்கு ஒன்றிய மோடி அரசு குரல் கொடுக்க தவறியதன் மூலம் கச்சா எண்ணெய் நெருக்கடியை நாடு எதிர்கொண்டு நிற்கிறது. சமையல் எரிவாயு விலைகளை உயர்த்தியதுடன் தீவிர கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டர் 15 நாட்களுக்கு ஒருமுறை பதிவு செய்யலாம் என்பதை மாற்றி சிலிண்டர் பெற்ற பிறகு 25 நாட்களுக்கு பிறகுதான் அடுத்த சிலிண்டருக்கு பதிவு செய்ய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இப்போதைய பதிவிற்கான கோரிக்கைகள் ஏற்பதில்லை என்பது நடைமுறையாகிவிட்டது. இது குடும்ப தேவைகளுக்கு மீண்டும் விறகு தேடும் நிலைக்கு மக்களை தள்ளிவிடுவதுடன் கள்ள சந்தையில் வணிகத்தை ஊக்கப்படுத்தி வருகிறது. இதனால் உணவகங்கள், தேநீர் கடைகள் உள்ளிட்ட வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு நிறுவனங்கள் மூடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்விற்கு கண்டனம் தெரிவித்து உயர்த்தப்பட்ட விலை உயர்வை ரத்து செய்ய வேண்டும். தட்டுப்பாடு இல்லாமல் சமையல் எரிவாயு கிடைக்க ஜாம்நகர் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் ஏற்றுமதியை நிறுத்தி
உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதையும், ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எண்ணெய் பொதுமக்கள் தேவைக்காக உள்நாட்டு தேவைக்கு பயன்படுத்துவதையும் உறுதி செய்ய ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடின்றி மக்களுக்கு கிடைத்திட என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சிபிஐ மாநில செயலாளர் சலீம் தலைமை தாங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், NFIW மாநில செயலாளர் ஹேமலதா ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். மக்கள் வாழ்க்கையில் உயிரோடு விளையாடும் காங்கிரஸ் கட்சி சார்பாக அடுத்து நிறுத்து உள்ளூரில் பற்றாக்குறை சிலிண்டர் பற்றாக்குறை கட்டுப்பாட்டை போக்கிட கையகப்படுத்து புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள பாண்டிச்சேரி வேளாண் அறிவியல் கல்லூரியில் புதுச்சேரி அரசின் அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பத்துறையின் நிதி உதவியுடன் ரீக்ளைம் 2026 என்ற தலைப்பில் மண்புழு உரம் தொடர்பான ஒருநாள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் சுற்றுச்சூழல் அறிவியல் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் மேலாண் இயக்குநரும் தமிழ்நாடு மாநில மேம்பாட்டுக் கொள்கை கழகத்தின் உறுப்பினருமான முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கி பயிற்சியும் அளித்தார். நிகழ்ச்சியில் கல்லூரியின் தாளாளர் முனைவர் அக்ரிகணேஷ் நோக்க உரை வழங்கி நிலையான வேளாண்மையை மேம்படுத்த மண்புழு உரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். முன்னதாக கல்லூரி உதவி பேராசிரியர் மணிகண்டன் வரவேற்புரையாற்றினார். பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் முனைவர் கஜலட்சுமி மற்றும் முனைவர் மதிமாறன் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். மேலும் மதுரை SS மண்புழு உர தொழிற்சாலையின் நிறுவனர் பழனிசாமி கலந்து கொண்டு தனது அனுபவங்களை பகிர்ந்து சிறப்புரையாற்றினார். கருத்தரங்கில் முனைவர் சுல்தான் அகமது இஸ்மாயில் மண்புழு உரத்தின் அறிவியல் அடிப்படை தயாரிப்பு முறைகள், மண்ணின் வளத்தை அதிகரிக்கும் அதன் பங்கு மற்றும் இயற்கை விவசாயத்தில் அதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மண்புழு உரத்தின் பயன்பாட்டால் மண்ணின் உயிர் சத்து அதிகரித்து பயிர்களின் விளைச்சல் மேம்படுவதோடு சுற்றுச்சூழலுக்கும் பாதுகாப்பான வேளாண்மை நடைமுறைகள் உருவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய வல்லுநர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. மேலும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற போஸ்டர் விளக்கம், வாய்மொழி விளக்க உரை மற்றும் ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. கருத்தரங்கிற்காக தயாரிக்கப்பட்ட நினைவு மலரும் சிறப்பு விருந்தினர்களால் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் விவசாயிகள் நேரடியாகவும் இணையவழி மூலமாகவும் கலந்து கொண்டனர். இக்கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி ஆசிரியர்கள் சத்யா, நதியா, சுபலட்சுமி, பிரதீக்ஷா, லக்ஷயா மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். நிறைவாக கல்லூரி முதல்வர் முனைவர் தமிழரசன் நன்றி கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தலைமையில் திமுக, காங்கிரஸ் மற்றும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதாவை சந்தித்து மின் இணைப்பு துண்டிப்பு பணியை தற்காலிகமாக நிறுத்தக் கோரி மனு அளித்தனர். புதுச்சேரியில் மின் இணைப்பை துண்டிக்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நிர்வாகிகள் இணைந்து இந்த சந்திப்பை மேற்கொண்டனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தலைமையில் மின்துறை செயற்பொறியாளர் அனுராதாவை நேரில் சந்தித்து பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை கருத்தில் கொண்டு மின் இணைப்பு துண்டிப்பு நடவடிக்கையை உடனடியாக தற்காலிகமாக நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மனு வழங்கினர். புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு திறன் மேம்பாட்டு மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றம் அமைச்சகத்தின் நிதி உதவியோடு சூரிய நிறுவன உதவி மேலாளர் என்ற தலைப்பில் சான்றிதழ் பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. அதன் நிறைவு விழாவில் மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் சுற்றுச்சூழல் பொறியாளர் வேதானந்தம் வரவேற்றார். விஞ்ஞானி விபின் பாபு நோக்குவுரையாற்றினார். மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள் ஜீவானந்தம், முருகன் ஆகியோர் வாழ்த்து பேசினர். மாசு கட்டுப்பாட்டு குழுமத்தின் உறுப்பினர் செயலர் ரமேஷ் இளைஞர்கள் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் துறையில் தங்கள் திறன்களை மேம்படுத்தி தன்னம்பிக்கையுடன் முன்னேற வேண்டும்,
மேலும் சுற்றுச்சூழல் நட்பு தொழில்நுட்பங்களில் தேர்ச்சி பெற்ற சமூக முன்னேற்றத்திற்கு பங்காற்ற வேண்டும் என்றார். பயிற்சி வகுப்புகளில் பங்கேற்ற 9 பேருக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட்டன. பயிற்சியாளர்கள் மற்றும் 25 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தகவல் திறன் மேம்பாடு மற்றும் வாழ்வாதார திட்ட அலுவலர் நித்யா நன்றி கூறினார். ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல் பொறியாளர் காலமேகம் செய்திருந்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் உள்ள சுப்பையா சாலையில் அமைந்துள்ள குபேர் திருமண மண்டபம் ரூபாய் 69,75,078 செலவில் புதுப்பித்து மேம்படுத்தப்பட்டு உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கப்பட்டது. இந்த பணிகள் சுப்ராயப்பிள்ளை அறக்கட்டளை நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டன. பல ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி நகராட்சியால் கட்டப்பட்ட இந்த திருமண மண்டபம் உப்பளம், வானரப்பேட்டை, நேதாஜி நகர், வெம்பக்கீரபாளையம், சின்னக்கடை, கோலாஸ் நகர், வீரர்வெள்ளி, பெரியபாளையம், கீரப்பாளையம், துப்ராயப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் குறைந்த செலவில் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளை நடத்தும் வகையில் பயன்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த திறப்பு விழாவில் காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன், நகராட்சி உதவி பொறியாளர் யுவராஜ், இளநிலை பொறியாளர் சண்முகம், ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கழக நிர்வாகிகள், கழகத்தினர், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதியதாக 15 அடி உயரம் 7 அடி அகலத்திற்கு தங்கத்தேர் செய்யும் திருப்பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த திருப்பணியின் முதற்கட்டமாக மரத்தேர் பணிகள் முடிக்கப்பட்டு வெள்ளோட்டம் நடைபெற்றது. தற்போது 2வது கட்டமாக மரத்தேரில் வாட்டுமானம் மற்றும் நவாஸ் வேலைகள் செப்பு தகட்டில் செய்யப்பட உள்ளது. இதற்காக ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலம் கும்பகோணத்தை சேர்ந்த ராஜா சில் பாலையா தொழிலகம் உரிமையாளர் ராஜகோபாலிடம் ரூபாய் 27 லட்சம் மதிப்பில் பணிகள் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் ரூபாய் 10 லட்சம் காசோலை வழங்கப்பட்டது. மேலும் 3 மாதத்திற்குள் பணிகள் முடிக்க வேண்டும் என்றும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. செப்பு தகடு பணிகள் முடிந்த பிறகு அதற்கு மேலாக தங்கம் ஏற்றப்படும் என்றும் கூறப்பட்டது. இதற்கு முன்னதாக வரதராஜ பெருமாளுக்கு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் டிரஸ்டி கௌரவ தலைவர் ஏகாம்பரம், மேனேஜிங் டிரஸ்டி ஹரிஹரி நமோ நாராயணா, டிரஸ்டிகள் பிரேம்குமார், கண்ணபிரான், ராமதாஸ், மோகனசுந்தரம், திருவரசன், ஜெயமூர்த்தி, பெருமாள், முருகையன், ரமேஷ், வேலவன், மோகனசுந்தரம், விமல்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மார்ச் 15 உலக நுகர்வோர் தின விழா புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறையுடன் இணைந்து தென்றல் நுகர்வோர் அமைப்புடன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நுகர்வோர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ரெட்டியார்பாளையம் புதுநகர் அரசு ஆரம்ப பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் தென்றல் நுகர்வோர் அமைப்பின் தலைவர் கலைமாமணி மற்றும் பத்திரிகையாளர் யூனஸ் வரவேற்றார். நிகழ்ச்சியில் முன்னாள் இந்திரா காந்தி கலை அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் குமரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நுகர்வோருக்கான உரிமைகள், உலக நுகர்வோர் தினம் குறித்து சிறப்புகளை எடுத்துரைத்தார். மேலும் விழாவில் என்ஆர் காங்கிரஸ், என்ஆர் டியூசி அமைப்பின் பொதுச் செயலாளர் ராஜு கலந்து கொண்டு நுகர்வோருக்கான உரிமைகளை குறித்து சிறப்புடன் வாழ்த்துரை வழங்கினார். ஓய்வு பெற்ற ராணுவ வீரரும் ரோட்டரி சங்கங்களின் முன்னோடியுமான சந்திரசேகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஒரு நுகர்வோர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து எடுத்துரைத்தார். மேலும் விழாவில் வந்திருந்த அனைவரையும் பள்ளி தலைமை ஆசிரியர் பொற்செழியன் சால்வை அணிவித்து வாழ்த்தினார். விழாவில் கவிஞர் பைரவி, ஓவிய ஆசிரியர் கல்மண்டபம் ராஜா கண்ணன் மற்றும் மாணவியர் கலந்து கொண்டனர். நிறைவாக தேசிய கீதம் பாடப்பட்டு மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு விழா நிறைவு பெற்றது. நீங்க எப்படி வாங்க வாங்க
திருநள்ளாறு தொகுதியில் வசிக்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு இலவச கேஸ் அடுப்பு மற்றும் சிலிண்டர்களை சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருநள்ளாறு தொகுதி ஊர் முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி அருகில் கிராம மக்களின் மின் தேவையை கருத்தில் கொண்டு மின்துறை மூலம் ரூபாய் 15 லட்சம் செலவில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கூடப்பாக்கம், அண்ணாமலை நகர், புதுநகர் ஆகிய பகுதிகளில் சுமார் 25 ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஊர் நடுவே சென்ற உயர் மின்னழுத்த பாதையை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் முயற்சியால் HT லைனை அகற்றி ஊருக்கு வெளியே ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் 200 கிலோவாட் கொண்ட மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டு அதனை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பகுதியில் வீடுகளுக்கு அருகில் மக்களுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்த மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் முயற்சியால் பொதுமக்களுக்கு தொந்தரவு இல்லாத வகையில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் மாற்றி அமைக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு கூடுதல் திறன் கொண்ட புதிய மின்மாற்றியை கூடப்பாக்கம் மற்றும் ராமநாதபுரம் பகுதியில் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் பன்னீர்செல்வம், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் செந்தமிழ் செல்வன், மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, மின்துறை பொருளாளர் ஆனந்த் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் சிகா பார்த்திபன், மனோ, ஞானவேல், மைக்கேல், பாஸ்கர், அஜித்குமார், ராமநாதபுரம் கருணாகரன், சீதாராமன், முருகன், தில்லானா, சுந்தரமூர்த்தி உட்பட கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலையத்திற்குட்பட்ட சுல்தான்பேட்டை ரயில்வே நிலையம் அருகே உள்ள புதுச்சேரி துணை சுகாதார நிலையத்தில் திருட்டு சம்பவம் நடைபெற்றது. வழக்கம் போல் பணிக்கு வந்த செவிலியர்கள் சுகாதார நிலையத்தின் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதுகுறித்து வில்லியனூர் பொது சுகாதார நிலைய தலைமை அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதாவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் சுகாதாரத்துறை அதிகாரிகளின் வழிகாட்டுதலின்படி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்ட போது மருத்துவமனையில் இருந்து சுமார் ரூபாய் 50,000 மதிப்புள்ள கம்ப்யூட்டர், அதன் உதவி பாகங்கள் மற்றும் மின் சாதன பொருட்கள் திருடப்பட்டு அவை ஒரு பழைய இரும்பு கடைக்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரியவந்தது. காவல்துறையினர் அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்திய போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கத்தின் மகன் சண்முகசுந்தரம் என்பது தெரியவந்தது. இவர் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சுல்தான்பேட்டை அருகே உள்ள ஒரு பஞ்சர் கடையில் வேலை செய்ததாகவும் பின்னர் மீண்டும் வேலை கேட்டு வந்தபோது கடை உரிமையாளர் மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் தூத்துக்குடிக்கு திரும்ப செல்ல பணம் இல்லாத காரணத்தால் அருகிலிருந்த சுகாதார நிலையத்தை நோட்டமிட்டு கதவை உடைத்து கம்ப்யூட்டர் மற்றும் அதன் உதிரி பாகங்களை திருடியதாக விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் குற்றவாளியிடமிருந்து திருடப்பட்ட பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சட்டம் ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் மேற்பார்வையில் வட்ட ஆய்வாளர் கலைசெல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட சண்முகசுந்தரம் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நெடுங்காடு, கோட்டுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த 31 பயனாளிகளுக்கு வீடு கட்டும் நிதி உதவியாக காசோலைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பேஸ் 2.0 திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடு கட்டும் நிதி உதவியாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் 31 லட்சம் மதிப்பிலான காசோலைகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் எல்லைப் பகுதியான மதக்கடிப்பட்டு மேம்பாலம் 4 மணி சந்திப்பிலிருந்து வடக்கே நல்லூர், கொந்தம்பாக்கம்,
சூரமங்கலம் கரியமாணிக்கம் வழியே மடுக்கரை செல்லும் சாலை 24 மணி நேரமும் போக்குவரத்து நிறைந்த சாலையாக உள்ளது. நெட்டப்பாக்கம் பகுதியில் உள்ள பல்வேறு தனியார் நிறுவனங்களில் இருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்லும் சரக்கு லாரிகள் போக்குவரத்தாலும் கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழையாலும் மதகடிப்பட்டு மடுகரை சாலை ஆங்காங்கே குண்டும் குழியுமாக மாறியது. இதனால் வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் அவதிப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் சேதமடைந்த மடுகரை சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தெற்கு கோட்ட அதிகாரிகளிடம் நேரில் சந்தித்து பேசி சாலையை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 49.27 லட்சம் மதிப்பீட்டில் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 மணி சந்திப்பில் இருந்து வடக்கே சூரமங்கலம் கூட்ரோடு வரை சாலையை சீரமைத்து மேம்படுத்தும் பணிக்கு அரசாணை பெற்று பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா மதகடிப்பட்டில் நடைபெற்றது. அங்காளம்மன் கோவில் வீதி சந்திப்பில் நடந்த விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவிற்கு பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபிநாத், இளநிலை பொறியாளர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் ஒப்பந்ததாரர் ஓம் பிரணவ் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் JCM மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார், பொதுச் செயலாளர் வடிவேல், பொருளாளர் கண்ணன், கிராம முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெடுங்காடு தொகுதிக்குட்பட்ட வரிச்சக்குடி காந்தி நகர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரம் மற்றும் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. இப்பிரச்சார கூட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாநில மகிழா காங்கிரஸ் துணைத் தலைவி தேவகி, மாவட்ட SC/ST பிரிவு தலைவர் தட்சிணாமூர்த்தி, துணைத் தலைவர் சந்திரசேகர், வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் சுரேஷ், தொகுதி SC/ST பிரிவு செயல் தலைவர் பிரபு, வட்டார காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் திருநாவுக்கரசு ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். மேலும் காங்கிரஸ் பிரமுகர்கள் பன்னீர்செல்வம், தமிழரசன், கண்ணன், விக்னேஷ், குணா உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் தொகுதி அரியாங்குப்பம் RC 26 வீராம்பட்டினம் சாலையை விரிவுபடுத்த கால்வாய்களை சீரமைக்க நபார்டு வங்கி மற்றும் புதுவை அரசு நிதியின் கீழ் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் மூலம் ரூபாய் 6,80,00,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான அரசு அனுமதி பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் நடராஜன், இளநிலை பொறியாளர் கார்த்திக் மற்றும் NR காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட ஜெயம் நகர், சரஸ்வதி நகர், APR நகர் போன்ற பகுதிகளுக்கு சுற்றி வளைத்து செல்ல வேண்டிய நிலையை தவிர்த்து திருநள்ளாறு சாலையிலிருந்து நேரடியாக செல்ல வசதியாக புதிய பாலம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பாலம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 33 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் அமைக்கப்படுகிறது. இப்பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நேரில் பார்வையிட்டு பணிகள் விரைவாகவும் தரமாகவும் நடைபெற வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இப்பாலம் அமைக்கப்பட்டால் ஜெயம் நகர், சரஸ்வதி நகர், APR நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு போக்குவரத்து வசதி மேம்பட்டு திருநள்ளாறு சாலைக்கு எளிதில் செல்லும் வசதி ஏற்படும் என கூறப்படுகிறது. புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவண்டார்கோவில் பகுதியில் அமைந்துள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு மடிக்கணனி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளிடையே சிறப்புரையாற்றுகையில்,
பொதுத் தேர்வில் மாணவிகள் 100% விழுக்காட்டில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று மாணவர்களிடையே உரையாற்றினார். தொடர்ந்து 156 மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கினார். இவ்விழாவிற்கு பள்ளி துணை முதல்வர் மோகனாம்பாள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், JCM மக்கள் மன்ற நிர்வாகிகள், பொதுமக்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் காங்கிரஸ் கூட்டணி கட்சி ஆட்சித் தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாட்டில் தொகுதி பங்கீடு தொடர்பான ஆலோசனைகள் அரசியல் கட்சிகளிடையே தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்தியா கூட்டணியில் இணைந்துள்ள தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் புதுச்சேரியில் தேமுதிக முக்கிய நிர்வாகிகள் மாநில செயலாளர் வேலு தலைமையில் வைஷாலி வீதியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு சென்று மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோரை சந்தித்து பேசினர். அப்போது கட்சி நிர்வாகிகள் ஒருவருக்கொருவர் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த சந்திப்பு சிறிது நேரம் நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.